மக்கள் மத்தியில காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற மனநிலைமை மக்கள் வந்துட்டாங்க. மக்களை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சியே தமிழ்நாட்டில் இல்ல, அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அது எப்படினாலும் திமுக மேல ஏறி சவாரி பண்ண போது அதுக்கு நம்ம டைரக்டா திமுகவே ஓட்டு போட்டுலாம். இன்னைக்கு திமுகவினுடைய தயவால தான் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுது. இந்தியாவை ஆண்ட கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, பல மாநிலங்கள் ஆண்ட கட்சி, அசைக்க முடியாத கட்சியான காங்கிரஸ் நிலைமை இன்னைக்கு என்ன? அதுக்கு காரணம் யாரு? நீங்க அடுத்தவங்களை நம்பி 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 உங்களோட ஆட்சி அதிகாரத்தை இழந்துகிட்டே வந்துட்டீங்க. அப்புறம் திரும்ப நீங்க ஆட்சிக்கு வரணும்னா அதுக்கான உழைப்பு போடணும்ல. உங்ககிட்ட அதுக்கான உழைப்பும் இல்லை, உத்வேகமும் இல்லை, அறிவு இல்லை, எந்த ஒரு திறனுமே இல்லையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க, நமக்கு அப்படியே திமுக கூடயே நம்ம போயிடணும், அப்படி போகும்போது அப்போ உங்க கட்சியை ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு தானே போகும். உங்களை நான் ஆரம்பத்துல சொல்றேன், காங்கிரஸை அழிக்க வந்த கட்சி தான் திமுக. இன்னைக்கு காங்கிரஸ் அழிச்சிட்டு திமுக ஆட்சியில் நல்ல ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க. அது இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு தான் எனக்கு தெரியவே மாட்டேங்குது. நீங்க வரப்போறதே இல்லை. அப்ப நீங்க திமுக ஜெயிக்கிறத நீங்க போய் இப்படி உழைச்சி நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல திமுக உங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்குதா? உங்களை மதிக்கிறாங்களா? உங்களோட அமைச்சரவையில திமுக நீங்க பங்கெடுத்தீங்களா இல்லையா? திமுக அமைச்சர் போய் கொடுத்தீங்களா இல்லையா? இப்ப தமிழ்நாட்டுல அவங்களோட அமைச்சரவையில உங்களுக்கு பங்கு கொடுத்தாங்களா? இது எந்த மாதிரியான ஒரு விஷயம்?